நிறைவேறும் காலத்துக்கு அடையாளம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தைக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படும்போது கலங்காதையுங்கள். இவைகள் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். பஞ்சங்களும் கலகங்களும் உண்டாகும். இவைகள் வேதனைகளுக்கு ஆரம்பம். நீங்களோ எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்புக் கொடுப்பார்கள். நீங்கள் ஜெப ஆலயங்களில் அடிக்கப்படுவீர்கள். என் நிமித்தம் தேசாதிபதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் சாட்சியாக அவர்களுக்கு முன்பாக நிறுத்தப்படுவீர்கள். சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் முந்தி பிரசங்கிக்கப்பட வேண்டும். அவர்கள் உங்களை கொண்டு போய் ஒப்புக் கொடுக்கும்போது நீங்கள் என்ன பேசுவோம் என்று முன்னதாக கவலைப்படாமலும் சிந்தியாமலும் இருங்கள். அந்நாளிகையிலே உங்களுக்கு எது அருள் செய்யப்படுமோ அதையே பேசுங்கள். ஏனெனில் பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியே பேசுகிறவர். அன்றியும் சகோதரன் சகோதரனையும் தகப்பன் பிள்ளையையும் மரணத்துக்கு ஒப்புக் கொடுப்பார்கள். பெற்றாருக்கு விரோதமாக பிள்ளைகள் எழும்பி அவர்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அநேகரை வஞ்சிப்பார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தைக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். தேவாலயத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் சம்பவம் எப்பொழுது சம்பவிக்கும் என்பதை தெரிந்து கொள்வதில் சீஷர்கள் ஆர்வத்தோடு இருக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அவர்களுடைய ஆர்வத்தை தீர்த்து வைக்காமல், இப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் இனிமேல் நடைபெறப் போவதால் அவர்கள் மிகுந்த எச்சரிப்போடு இருக்க வேண்டும் என்று அவர்களிடம் கூறுகிறார். விரைவில் நடைபெறப்போகும் சம்பவங்களை எடுத்துக் கூறி அவர்களை எச்சரிக்கிறார். ஒருவனும் தங்களை வஞ்சியாதபடிக்கு சீஷர்கள் எச்சரிப்போடு இருக்க வேண்டும். ஏனெனில் வஞ்சிக்கிறவர்கள் விரைவில் வரப்போகிறார்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டு தங்களையே கிறிஸ்து என்று கூறிக்கொள்வார்கள். யூதர்கள் மெய்யான கிறிஸ்துவை மறுதலித்து விடுகிறார்கள். இதன் பின்பு அவர்கள் மத்தியில் அநேக கள்ள கிறிஸ்துக்கள் தோன்றி அவர்களை வஞ்சிக்கிறார்கள். ஆகையினால் அப்படிப்பட்ட கள்ள கிறிஸ்துக்கள் தங்களை வஞ்சியாதபடிக்கு சீஷர்கள் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். வேதனைகளுக்கு ஆரம்பம். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படும் போது கலங்காதையுங்கள். இவைகள் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். பஞ்சங்களும் கலகங்களும் உண்டாகும். இவைகள் வேதனைகளுக்கு ஆரம்பம். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் சீஷர்கள் கேள்விப்படுவார்கள். இவற்றை கேட்டு அவர்கள் கலங்கக்கூடாது, எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். வரலாற்றில் சில சமயங்களில் சில தேசங்களில் யுத்தங்கள் நடைபெறும். அப்போது அந்த தேசமே அழிந்து போகும். மற்ற அழிவுகளை விட யுத்தங்களினால் வரும் அழிவு பேரழிவாக இருக்கும். அப்படிப்பட்ட யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் சீஷர்கள் கேள்விப்படுவார்கள். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தபோது பூமியில் பொதுவான அமைதி நிலவிற்று. அவர் மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட பின்பு இந்த பூமியில் யுத்தங்கள் மறுபடியும் நடைபெற ஆரம்பித்து விட்டன. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பின. இவற்றையெல்லாம் கேள்விப்படும் போது சீஷர்கள் கலங்கக்கூடாது. ஏனெனில் இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டிய சம்பவங்களாகும். யுத்தங்களினால் உண்டாகும் அழிவை நினைத்து சீஷர்கள் கலங்கக்கூடாது. இந்த உலகத்தில் பலவிதமான வெளிவேஷங்கள் இருக்கின்றன. வெளிப்பார்வைக்கு ஜனங்களும் ராஜ்யங்களும் சந்தோஷமாக இருப்பது போல தோன்றுகிறது. ஆனால் அவர்களுக்குள்ளே ஒருவருக்கொருவர் விரோதமும் பகையும் கொண்டிருக்கிறார்கள். உலகத்தில் இப்படிப்பட்ட போட்டியும் பொறாமையும் இருப்பதினால் ஜனத்திற்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யமும் எந்த நேரத்திலும் எழும்பலாம். இதை பார்த்து சீஷர்கள் கலங்கக்கூடாது. இவைகள் எல்லாம் சம்பவித்தாலும் முடிவு உடனே வராது. இவைகள் வேதனைகளுக்கு ஆரம்பம். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் நாம் கேள்விப்படும் போது
இதைவிட வேதனையான காரியங்கள் இனிமேல் வரப்போகிறது என்று எதிர்பார்த்து நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த பூமியில் பல இடங்களில் பூமி அதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கலகங்களும் உண்டாகும். இந்த உலகம் முழுவதிலும் கலகம் உண்டானாலும் சீஷர்கள் கலங்கக்கூடாது. இவைகள் வேதனைக்கு ஆரம்பமே. பூமியில் எவ்வளவுதான் பிரச்சனைகள் வந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் பரிபூர்ணமான பாதுகாப்பு அவர்களுடைய பிள்ளைகளுக்கு உள்ளது. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான பாதுகாப்பும் பராமரிப்பும் நமக்கு இருப்பதினால் நாம் கலங்க தேவையில்லை. இந்த உலகம் முழுவதிலும் பஞ்சங்களும் கலகங்களும் உண்டானாலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சமாதானமும் சந்தோஷமும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. எச்சரிக்கையாய் இருங்கள். நீங்களோ எச்சரிக்கையாய் இருங்கள். ஏனெனில் உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்புக் கொடுப்பார்கள். நீங்கள் ஜெப ஆலயங்களில் அடிக்கப்படுவீர்கள். என் நிமித்தம் தேசாதிபதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் சாட்சியாக அவர்களுக்கு முன்பாக நிறுத்தப்படுவீர்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் சீஷர்களுக்கு பாடுகளும் உபத்திரவங்களும் உண்டாகும். இதை கண்டு சீஷர்கள் கலங்கிவிடக் கூடாது. அவர்கள் மிகுந்த எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். சீஷர்கள் யுத்தத்தின் பட்டயங்களுக்கு தப்பினாலும் அவர்களுக்கு வேறு ஏதாவது விதத்தில் பாடுகளும் உபத்திரவங்களும் வருவதற்கு வாய்ப்புள்ளது. யுத்தத்தின் பட்டயங்களுக்கு தப்பினாலும் அவர்கள் நீதியின் பட்டயங்களுக்கு தப்ப முடியாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் சீஷர்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்புக் கொடுப்பார்கள். ஜெப ஆலயங்களில் அவர்கள் அடிக்கப்படுவார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் அவர்கள் தேசாதிபதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் சாட்சியாக அவர்களுக்கு முன்பாக நிறுத்தப்படுவார்கள். ஆகையினால் தங்களை ஒருவரும் வஞ்சித்து விடாதவாறு சீஷர்கள் மிகுந்த எச்சரிப்போடு இருக்க வேண்டும். உலகத்தில் சந்தோஷமும் சமாதானமும் ஆசீர்வாதமும் இருப்பது போன்று வெளிப்பார்வைக்கு தெரியும். ஆனால் இது வெளி வேஷமே. வெளி வேஷத்தை பார்த்து நாம் மயங்கிவிடக்கூடாது. நமது நம்பிக்கை இயேசு கிறிஸ்துவின் மீதே இருக்க வேண்டும். உலகத்தையும் உலகத்தின் தோற்றத்தையும் நாம் நம்பக்கூடாது. இந்த உலகத்தில் பல இடங்களில் பூமி அதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கலகங்களும் உண்டானாலும் நாம் அவற்றின் வழியாக தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க வேண்டும். நமது பேச்சை குறித்தும் செய்கையை குறித்தும் மிகுந்த எச்சரிப்போடு இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் அநேகர் நமது பேச்சையும் செய்கையையும் கவனமாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் தேவனுடைய பார்வைக்கும் உலகத்தாரின் பார்வைக்கும் மறைவாக இல்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் சீஷர்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவார்கள். நம்மை மற்றவர்கள் பகைத்தாலே நமது உள்ளத்தில் சமாதானம் இராது. அவர்கள் நம்மை ஆலோசனை சங்கத்திற்கு ஒப்புக் கொடுத்து அடிக்கும் போது நமக்கு மிகுந்த வேதனை உண்டாகும். நம்மிடத்தில் தவறு இல்லை என்றாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் எல்லோரும் நம்மை பகைப்பார்கள். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் உள்ள ஜனங்கள் மீது அன்பு கூறுகிறார். ஆனால் இந்த உலகமோ அவரை பகைக்கிறது. அவருக்கு சொந்தமானவர்கள் அவரை மறுதலித்து விடுகிறார்கள். அவர் யாருக்காக இந்த உலகத்திற்கு வந்தாரோ அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருக்கு நெருங்கியவர்கள், அவருக்கு சொந்தமானவர்கள், அவருக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டியவர்கள் அவருக்கு விரோதமாக எழும்பி அவரை பகைத்து சிலுவையில் அறைந்து கொன்று போடுகிறார்கள். நாம் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் ஆலோசனை சங்கங்களுக்கு முன்பாக ஒப்புக் கொடுக்கப்படும் போது, நாம் அடிக்கப்படும் போது நமது பாதுகாப்புக்காக எந்த மனுஷரையும் சார்ந்திருக்க கூடாது. இவைகள் எல்லாம் வேதனையின் ஆரம்பம். சபை வரலாற்றில் கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்படுவது புதுமையான காரியம் அல்ல. ஆதி திருச்சபையின் விசுவாசிகளில் அநேகர் ஒன்று குறைய 40 அடிகளாக வாரினால் அடிக்கப்பட்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கு விரோதமாக அவர்களுடைய நெருங்கிய சிநேகிதர்களே அவர்களை பகைத்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக ராஜாக்களும் தேசாதிபதிகளும் விசுவாசிகளை துன்புறுத்துவார்கள். தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி விசுவாசிகளை உபத்திரவப்படுத்துவார்கள். அவர்கள் விசுவாசிகளை மரணத்திற்கும் ஒப்புக் கொடுக்கலாம். இவைகள் வேதனைகளுக்கு ஆரம்பம். இவையெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே. ஆயினும் முடிவு உடனே வராது. ஆகையினால் நம்மை ஒருவரும் வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். எல்லா ஜெப ஆலயங்களும் நியாயத்தீர்ப்பு வழங்கும் நீதிமன்றங்களாக செயல்படும். குற்றவாளிகளை அங்கு வாரினால் அடிப்பார்கள். சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் முந்தி பிரசங்கிக்கப்பட வேண்டும். உலகம் நம்மை அடித்து துன்புறுத்தினாலும் கர்த்தர் நம்மை அழைத்த அழைப்பிற்கு நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்காக இயேசு கிறிஸ்து தமது சீஷர்களை அழைத்திருக்கிறார். அவர்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய்
சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை முந்தி பிரசங்கிக்க வேண்டும். உலகத்தில் யுத்தங்களும் யுத்தங்களின் செய்திகளும் பிரபல்யமாக இருந்தாலும் பூமியின் பல இடங்களில் பூமி அதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கலகங்களும் உண்டானாலும் சீஷர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். தங்களுடைய ஊழியத்தை நிறுத்திவிடக்கூடாது. இக்காலத்தில் சுவிசேஷ ஊழியக்காரர்களுக்கு ஏராளமான பிரச்சனைகளும் தடைகளும் உள்ளன. சுவிசேஷத்தை பிரசங்கிக்க கூடாதவாறு சுவிசேஷகர்கள் தடை பண்ணப்படுகிறார்கள். அவர்களால் சுவிசேஷகர்களைத்தான் தடை பண்ண முடியும். சுவிசேஷத்தை தடை பண்ண யாராலும் முடியாது. ஒரு நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையைப் போல கர்த்தர் இந்த பூமியில் சுவிசேஷத்தை விதைத்திருக்கிறார். சுவிசேஷத்தின் வளர்ச்சியை யாராலும் தடை பண்ண முடியாது. சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும். சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் தேசாதிபதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் சாட்சியாக அவர்களுக்கு முன்பாக நிறுத்தப்படுவார்கள். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். அவருடைய பார்வைக்கு நாம் குற்றவாளிகளாக நிறுத்தப்பட்டாலும் பாவத்தை நிவர்த்தி பண்ணுகிற கிருபாதார பலியாக்கிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் நம்மிடத்தில் கிருபையாக ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சுவிசேஷத்தை மறைத்து வைக்காமல் அவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். பாடுகளும் வேதனைகளும் துன்பங்களும் உபத்திரவங்களும் நமது ஊழியங்களை தடை பண்ணக்கூடாது. துன்பமோ இன்பமோ எல்லா சூழ்நிலைகளிலும் தொடர்ந்து ஊழியம் செய்ய வேண்டும். ஊழிய பாதையில் முன்னேறி செல்ல வேண்டும். சுவிசேஷத்தின் மூலமாக நாம் இயேசு கிறிஸ்துவுக்கும் பரலோகத்திற்கும் சாட்சி கூறுகிறோம். அதே சமயத்தில் நம்மை துன்புறுத்துகிறவர்களுக்கு எதிராகவும் தேசாதிபதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் எதிராகவும் சுவிசேஷத்தின் மூலமாக பிரதியுத்தரம் கூறுகிறோம். நாம் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டால் அந்த சுவிசேஷம் நமக்கு சாட்சியாக இருக்கும். அது நம்மை குறித்து சாட்சி கூறும், நம்மை ரட்சிக்கும். நாம் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவில்லை என்றால் மகா நாளின் நியாய தீர்ப்பின் போது அந்த சுவிசேஷமே நமக்கு விரோதமாக சாட்சி கூறும். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவன். அவர்கள் உங்களை கொண்டு போய் ஒப்புக் கொடுக்கும் போது நீங்கள் என்ன பேசுவோம் என்று முன்னதாக கவலைப்படாமலும் சிந்தியாமலும் இருங்கள். அந்நாளிகையிலே உங்களுக்கு எது அருள் செய்யப்படுமோ அதையே பேசுங்கள். ஏனெனில் பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியே பேசுகிறவர். அன்றியும் சகோதரன் சகோதரனையும் தகப்பன் பிள்ளையையும் மரணத்துக்கு ஒப்புக் கொடுப்பார்கள். பெற்றோருக்கு விரோதமாக பிள்ளைகள் எழும்பி அவர்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் எல்லோராலும் பகைக்கப்படுவீர்கள். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். நாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் தேசாதிபதிகளுக்கு முன்பாகவும் ராஜாக்களுக்கு முன்பாகவும் ஒப்புக் கொடுக்கப்படும் போது நமக்கு பரலோகத்தில் இருந்து விசேஷித்த உதவி கொடுக்கப்படும். அவர்கள் மத்தியில் நாம் நிற்கும்போது என்ன பேசுவோம் என்று நாம் கவலைப்படாமலும் சிந்தியாமலும் இருக்க வேண்டும். ஏனெனில் அந்த நாளிகையில் நாம் பேச வேண்டியது நமக்கு அருளப்படும். அதையே பேசினால் போதுமானது. அது நம்முடைய வார்த்தை அல்ல, பேசுகிறவர்களும் நாம் அல்ல. அது பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தை. பரிசுத்த ஆவியானவரே நமக்காக பேசுகிறவர். நாம் இயேசு கிறிஸ்துவின் ஊழிய காரியங்களில் பங்கு பெறும்போது மனுஷருடைய உதவியின் மீது சார்ந்திராமல் பரிசுத்த ஆவியானவரின் உதவியின் மீதே சார்ந்திருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் நாம் பகைக்கப்பட்டாலும் முடிவு பரியந்தம் நாம் நிலைத்து நிற்க வேண்டும். ஏனெனில் முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். நீடிய பொறுமையோடு துன்பங்களை சகித்துக் கொள்பவர்களுக்கு நீதியின் கிரீடம் தரிப்பிக்கப்படும். தீமையில் இருந்து ரட்சிக்கப்படுவது மாத்திரம் சுவிசேஷத்தின் வாக்குத்தத்தம் அல்ல, நாம் நித்திய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வோம் என்பதும் சுவிசேஷத்தின் மூலமாக நமக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. உபத்திரவ காலத்தில் தேவனை பின்பற்றுவோருக்கு பலவிதமான இன்னல்கள் உண்டாகும். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக அவரை பின்பற்றுகிறவர்களை ஜனங்கள் பகைப்பார்கள். தானியேலின் 70வது வாரத்தில் இந்த காரியம் நடைபெறும்.